இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுக்கே நீ சாப்பிட்ற அப்படின்னு ஒரு ஆளை கேளுங்க. இந்த கடையில் நல்லா இருக்குமுங்க, சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே போய் எதுக்கே நீ சாப்பிட்ற அப்படின்னா, சார் சீப்பாக இருக்கும் சார், 2 இட்லியை 10 ரூபாய்க்கு கொடுக்குறான் சார் அப்படின்ட்டு போய் சீப்பாக இருக்குன்ட்டு சாப்பிட்ற ஆள் இருப்பேன். சில பேர் சுவைக்காக சாப்பிடுவேன், சில பேர் ரேட்டுக்காக சாப்பிடுவேன், சில பேர் பந்தாவுக்காக சாப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் சாப்பிட்டா டபுளாக மதிப்பாங்க அப்படின்ட்டு போய் 2 இட்லியை 89 ரூபா கொடுத்து தின்ட்டு வருவேன். அதே அரிசி தான், அதே உளுந்து தான், அதே சாம்பார் தான், அதே சட்னி தான். 89 ரூபா ஜிஎஸ்டி வாட் எல்லா வரியும் போட்டு 96 ரூபா 60 காசு. எது 2 இட்லி 3 வகை சட்னி. என்னன்னா கோட் போட்டு வந்து கொடுப்பேன் வேறு அந்த இட்லியை. எஸ் சார், இட்லி சட்னி சாம்பார், இட்ஸ் ஓகே, நோ வாட்ச் ஊ ஏ. இவ்வளோ பிரைட்டான லைட்லாம் இருக்காது, லைட்டாக அப்படியே இருட்டுக்குள்ளே அரை இருட்டில் 2 இட்லியை கொடுத்தா 92 ரூபா. நம்ம ரோட்டில் உட்காந்து சுட்டு கொடுக்குது அந்த அம்மா 10 ரூபாய்க்கு. அதை வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறேன். 92 ரூபாய்க்கு சில பேர் பந்தாவாக சாப்பிட்டு 2 இட்லி சாப்பிட்டேன், 92 ருபீஸ். அப்படின்னா சீக்கிரம் நீ தலையில் துண்டை போட்டு அலைய போகிறடான்னு அர்த்தம். அதே 2 இட்லி வேறு இடத்துல உனக்கு சீப்பாக கிடைக்குதில்ல, சாப்பிட்டு போக வேண்டியதான. பந்தாவுக்கு சாப்பிட்ற ஆள் நிறைய பேர் இருக்கான். அந்த இடத்துல சாப்பிட்டா தான் அவரை மதிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப்பு. ஆனால் உணவு சாப்பிட்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று ருசிக்காக சாப்பிட்றோம், இன்னொன்று உடல் வளர்ச்சிக்காக சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு எதுக்காக போடுறோம்? முதல் காரணம் மானத்தை மறைக்கணும், 2வது காரணம் தான் அழகு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்குறோம். இந்த கலருக்கு நம்ம படுற பாடு, அடாடா அந்த சட்டையை போட்டு ஆம்பளை கூட பரவாயில்ல, என்ன தேவண்ணை மாட்டிட்டு போயிடுவேன். இந்த பெண்கள் இந்த ஜாக்கெட்டு மேட்ச் ஆகலைங்கிறதுக்காக 1.5 மணி நேரம் வீட்டில் 6 பீரோவில் இருக்க ப்ளவுஸுகளை பூரா உருகி எரிஞ்சு வச்சு 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 கண்ணாடியில் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு காக்குது, ஏக்கா இது கொஞ்சம் மேட்சாக இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, என் புருஷனே எனக்கு மேட்சாக இல்லை, நீ ஏன்டி உன் ஜாக்கெட் எனக்கு மேட்சாக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஆள் முகரையும் பாரு, ஜாக்கெட்டு மேட்ச்சு கேட்குறதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஏக்கா நான் கேட்ட நேரம் சரியில்லை போல இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா மானத்தை மறைக்கணுங்கிறது தான் முக்கியம். ஆனால் வெறும் மானத்தை மறைப்பது மட்டும் இல்லை, அதில் ஒரு அழகு சேர்ந்துருக்கு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம அரசியலில் ஈடுபடுறோம். அரசியலில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் பதவி அல்லது நம்ம பந்தா ஒரு 10-20 போலீஸு, முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி, பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி. ஐயா வாங்கய்யா, ஐயா ஐயா வர்றாரு, ஐயா வாங்க. வெறும் பொன்னாடையாக வாங்கி வாங்கி போட்டு தள்ளி தள்ளி விடுவார். இது ஒரு வகை அரசியலில் இப்படி ஒரு பதவி ஒரு பொறுப்பு வரும்போது இதெல்லாம் வரும். இது மட்டுமே இருந்தாக்க அந்த அரசியல் தலைவன் ரொம்ப நாளைக்கு அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது. அவன் மக்களுக்கு பக்கத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தில் கையை பிடிச்சி, உனக்கு என்ன கஷ்டம், நான் இருக்கேன் உதவி செய்கிறதுக்குன்ட்டு அந்த இடத்துல கை கொடுக்குறான் பார், அந்த அரசியல் தலைவனை தான் மக்கள் நெடுநாளைக்கு நினச்சி பார்ப்பாங்க. அரசியல் என்பது பதவிக்காகவும் ஒரு பந்தாவுக்காகவும் இல்லை, சேவைக்காக. எந்த அரசியல் இருக்கிறதோ அந்த அரசியல் தான் நிலைச்சி நிற்கும். நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் நிர்வகிப்பவர்கள் பத்திரிகை ஊடகங்களா, திரைப்பட நட்சத்திரங்களா, சமூக ஆர்வலர்களா? தமிழில மண்ணிலே திருவெல்ல சுடுகாடு, தட்டி கேட்க வழி இல்லை, புலம்புறான் தமிழண்டாம். ஐயா, எதற்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த பாட்டை பாடுற நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ சொல்கிறேங்க ஐயா, நியாயம் சொல்லி நீதி பேசி அநியாய அடக்குமுறை அநீதி ஒடுங்குகள் எல்லாம் முடிந்தது என எதுவும் பேசாமல் சொல்லன துணிந்ததில் சொந்தங்களின் பரிதவிப்பு. என்னப்பா தீர்வு என்று சிந்தித்தால் ஒன்றுமில்லை, ஓடிப்போ என பயமுடுத்தும் மிரட்டல்கள் எல்லாம் அவனிடம் இருந்து ஒப்படைத்தால் ஒப்பாரியாக வருகின்றது. ஐயா, எங்க மக்கள் படுற கஷ்டத்தை தாயா நான் சொன்னேன்.
ஐயா, நான் ஒரு விருட்சமாக உங்க முன்னாடி வந்து நிற்கலையா? ஈழம் அப்படிங்கிற மண்ணில் விழுந்து கிடக்கிற ஒரு விதையா உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேங்கய்யா. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை உங்க எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். அவரு ஒரு பத்திரிகை எழுத்தாளர் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவரையே முதல்ல உலகிற்கு அறிமுகப்படுத்தினது ஒரு கதையாசிரியரான திரைப்படத்துல தான் சார். எம்ஜிஆர் அவர்களை ராஜகுமாரி அப்படிங்கிற படத்துல முதல்ல அறிமுகப்படுத்தினதே கலைஞர் அவர்கள் தான். முன்னாடி சார் பேசினப்பே அதை சொன்னாரு. அப்படி இருக்கப்ப அவரை எப்படிங்கய்யா நீங்க சொல்லுவீங்க? அவர் ஆட்சி செய்யலைங்களையா? எவ்வளோ ஒரு நல்ல ஆட்சி சமுதாயத்துல செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட திரைத்துறையிலிருந்து வந்தவங்க எவ்வளோ நல்ல ஆட்சி செய்ய முடியும் தான் நான் பேசுறேன். அதை ஏங்கய்யா நீங்க மறுத்து பேசுறீங்க? ஐயா, என்னோட தோழி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, உங்க நாட்டை நீ போய் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இங்க வந்துட்டாங்க. நான் எங்க அப்பா கிட்ட என் நாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், செந்நீர் தேசம் கண்ணீர் தேசமாய் வடிக்கின்ற கண்ணீரா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், என்னோட தோழி கேட்டாப்பா, அதை நான் பார்க்கணும்னு சொன்னாப்பா, நான் எப்படிப்பா காட்டுறது அப்படின்னு. ஒன்றும் கவலை இல்லைம்மா, கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற படம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த படத்துல நம்மளோட நாட்டை எவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க, நம்மளோட நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எவ்வளோ அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்க சொல்லுமா, நம்மளோட பூமியில நம்ம மக்கள் படுற கஷ்டம் உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்கய்யா. இப்படி மக்கள் படுற கஷ்டத்தை எடுத்து காட்டுறது எங்களுடைய திரைப்படங்கள் தாங்கய்யா. இதை யாராலங்கய்யா மறுத்து சொல்ல முடியும்? ஐயா, நாட்டுல பத்திரிகை வாயிலாக நிறைய செய்தி வருது, அதை நானும் ஒத்துக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஒரு மாணவர்கள் உரையாடல்ல பேசினப்ப என்ன சொன்னாங்க தெரியுமாங்கய்யா? ஜப்பான் நாட்டுல ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற குண்டு வெடிப்பு நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்த அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா அந்த நாட்டுல சேர்ந்தவங்க போடலைங்கய்யா. வறண்டு போன ஒரு நிலத்துல ஒரு விவசாயி புதிதா ஒரு செடி முளைச்சிருக்கத ஆக்கத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை தாங்க ஹெட்லைனா போட்டான். ஆனா நம்ம நாட்டு பத்திரிகைகளை எடுத்து பாருங்க, எதை பார்த்தாலும் இறப்பு செய்தி தான். கணவனை கொன்ற மனைவி என்னென்னவோ சொல்றாங்க, கேட்க முடியாத அளவுக்கு. ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போதும், பத்திரிக்கைக்காரன் நல்லா திணிப்பாதுல, லாரி டமாலு டிரைவர் டுமாலு. என்னங்கய்யா நியாயம் இது? இப்படி பத்திரிகைகள் இருந்தா எப்படிங்கய்யா நாடு முன்னேறும்? வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை திரைப்பட நட்சத்திரங்களும் உதவி செஞ்சாங்க, சமூக ஆர்வலர்களும் உதவி செஞ்சாங்க, எங்க பத்திரிகையாளர்களும் உதவி செஞ்சாங்க. திரைப்பட நட்சத்திரங்கள் பணமா கொடுத்து உதவுனாங்க, சமூக ஆர்வலர்கள் அந்த பிரச்சனையை முடிஞ்ச பிறகு போய் உதவுனாங்க. எங்க பத்திரிகையாளர்கள் தாங்க வெள்ளத்துல தன்னை பற்றி கவலைப்படாமல் மக்களின் துன்பங்களை வெளிப்படையாக தெரிவித்தார்கள். ஐயா, நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க ஐயா. அப்ப எங்க டீச்சர் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம நாட்டோட பிரதமர் பேர் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க ஐயா. ஆனால் நான் அவரோட பேர் எழுதினதுக்கு எங்கள் டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அது தப்புன்னு சொல்லி எங்கள் டீச்சர் 10 தடவை இன்போசிஷன் கொடுத்தாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு ஐயோ இன்போசிஷன் எழுதணுமேனு வந்தா எங்கள் தாத்தா டிவியில் நியூஸை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயா. அந்த நியூஸில் எனக்கு கேட்ட அதே கேள்விக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்லிட்டு இருந்தார். நான் எழுதின அதே பதில தான் அவரும் சொன்னார். எனக்கு எங்கள் டீச்சர் இன்போசிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அமைச்சருக்கு யாருங்க இன்போசிஷன் கொடுப்பா? இம்போசிஷன் கிடையாதுமா, சீக்கிரம் இம்ப்ரெஷன் ஆக போகிறாங்க, அதான் உண்மை. உங்கள் டீச்சர் உனக்கு இம்போசிஷன், அந்த குரூப்புக்கு இம்ப்ரிசன்மெண்ட், அவ்வளோதான். தண்டனை வேற டைப்பாக கிடைக்கும். ஐயா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. ஆனால் நான் சொல்கிறேங்க ஐயா, எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இன்னும் சுதந்திரம் கிடைக்கலங்க ஐயா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் சின்ன வயசில் வெளில போய் விளையாண்டுருப்பீங்க. ஆனால் எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வெளிலையே விட மாட்டேங்கிறாங்க ஐயா. எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் வெளில போய் விளையாண்டாலே கடத்திட்டு போயிடுறாங்க. இதில் எப்படிங்க எங்களை வெளில விடுவாங்க? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இப்படின்னு பாரதியார் பாடியிருக்காருங்க ஐயா. ஆனால் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்து மக்களால் இருக்க முடியுமா ஐயா? எல்லா மக்களுமே பயத்தோடு தான் எங்கே பார்த்தாலும் போயிட்டு வராங்க. அந்த காலத்து திரைப்பட பாட்டெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்குங்க ஐயா. ஆனால் இந்த காலத்து திரைப்பட பாட்டெலாம் காது கொடுத்து கேட்க முடியுதாங்க ஐயா? ஐயா, போன காலத்து
திரைப்பட பாட்டு ஒன்று பாடுறேன் கேளுங்க ஐயா. ஏ மச்சான பார்த்தீங்களா இந்த மழை வாழ தோப்புக்குள்ள, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்ல, வந்தாரா காணலிலே அவர் வந்தாரா காணலிலே இப்படின்னு பாடுவாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமாயா பாடுவாங்க? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாயா? ஆஹா, எங்கடா அந்த கேள்வி என்ன காணாமேன்னு பார்த்தேன். ஆயிருச்சுப்பா, என்னைய பார்த்தாலே தெரியலையா? உன் முகம் பாரு எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்ட்டு? எனக்கு நீங்க உங்க மனைவிக்கு பயப்படுவீங்களா? ஐயோ, இதெல்லாம் டிவியில் கேட்குற கேள்வியாப்பா. அது அது பயப்பட வேண்டிய நேரத்தில் பயந்து தான் ஆகணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆ, ஐயா எங்க அப்பா அம்மாக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்ததுங்க ஐயா. அது என்ன வாக்குவாதம்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு பயப்படுவாங்களா, அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்கங்கிற வாக்குவாதம். அதில் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ தான் எனக்கு பயப்படுவேன்னு, எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் எனக்கு பயப்படுவீங்கன்னு. எப்படின்னு எங்கள் அப்பா கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ 5 பேர்த்தோட வந்தீங்க, என்னை நிச்சயம் பண்ண வந்தப்போ 50 பேரோட வந்தீங்க, ஏன் என்னை கல்யாணம் பண்ண வந்தப்போ 500 பேரோடய வந்திருக்கீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒத்த ஆளாக தானே வந்தேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் நீங்கள் தான் எனக்கு பயப்படுறீங்கன்னு. ஏன் நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, எத்தனை லட்ச ரூபா போட்டு கார் வாங்கினாலும் சரி அதில் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுது. கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, ரீசார்ஜ் பண்ணால் தான் பேச முடியுது. கையில் வாட்ச் கட்டிருக்கீங்கன்னா பேட்டரி போட்டால் தான் போடுது. இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அது ஓடுவதற்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும். இந்த பூமி சுற்றிட்டு இருக்குல்லாங்க உலகம், அது எதனால் சுற்றுது சொல்லுங்க பார்ப்போம். பூமி சுற்றுதுன்னா அதுக்கு எதையும் ப்ரெஷர் இருந்தால் தலை சுற்றுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பூமி சுற்றுவதற்கு வேற ஒரு காரணமும் இல்லை. அதற்கு இடையில், கிரகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவதற்கு காரணம் அந்த கோள்களுக்கு இடையே உள்ள மின்காந்த ஆற்றல். ஆரம்பிச்சிட்டியாயா உன் சயின்ஸ் வாத்தியார் வேலையா அப்படின்னு கேட்காதீங்க. கேட்டார் கேள்வி, அப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தானே ஆகணும். உங்கள்கிட்ட கேட்ட இதே கேள்வியை என் பையன்கிட்ட கேட்டான், மாணவன்கிட்ட. அவன் சொன்னான், திருப்பி என்ன கேள்வி கேட்டான், ஐயா உலகத்தில் நிலப்பரப்பு எத்தனை பங்குன்னு கேட்டான். நான் சொன்னேன் 1 பங்கு நிலப்பரப்புன்னு சொன்னேன். தண்ணீர் எத்தனை பங்குன்னு கேட்டான். 3 பங்கு தண்ணீர்னு சொன்னேன். ஐயா 3 பங்கு தண்ணி உலகம் சுத்தாமல் என்ன பண்ணும் அப்படின்னு அவன் சொன்னான். அவனுடைய பாணியில் அவன் குண்டக்கா முண்டக்கான்னு பதில் சொல்கிறாங்க ஐயா. ஆனால் உண்மையிலே புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழுகின்ற நல்லவர்கள் இருக்கும் வரைதான் இந்த உலகம் சுற்றும்னு சொல்லுதுங்க. அந்த நல்லவர்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சமூக ஆர்வலர்னு சொல்கிறீங்க. அந்த சமூக ஆர்வலரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன் நீங்கள் கேட்கலாம், பத்திரிகையெல்லாம் சமூக அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பின்னணி பாடகர் ஏஎம் ராஜா ஐயா. உங்களுக்கு பிடிக்குங்களா? எனக்கும் பிடிக்கும். அவர் தேனிலவில் ஒரு பாட்டு பாடியிருப்பாருயா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ரொம்ப நன்றிங்க. அந்த ஏஎம் ராஜா பின்னணி பாடகி ஜிக்கி அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அது அந்த காலத்தில் பத்திரிக்கையில் செய்தியாக வந்துச்சு. எப்படி தெரியுமா வந்துச்சுங்க, ராஜாஜிக்கு கல்யாணம் அப்படின்னு ஹெட்டிங்கில் போட்டான். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது ராஜாஜி. மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஆகா முதலமைச்சர் ராஜாஜி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு பத்திரிக்கை விழுந்தடிச்சு வாங்கினாங்க. லட்சக்கணக்கில் பத்திரிக்கை விற்றுது அன்னைக்கு. ராஜாஜிக்கு கல்யாணம், ராஜா ஜிக்கி அப்படின்றதுல இடையில ஒரு சின்ன கோடு போடாமல் விட்டாங்க. எல்லாரும் ராஜாஜிக்கு கல்யாணம்னு நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டார் போல இருக்கு ராஜாஜின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் பத்திரிக்கையில் ஒரு எழுத்து மாற்றி போட்டால் கூட பிரச்சனை பெருசாகி போயிடும். இந்த மண்ணின் மைந்தன், இந்த கும்பகோணத்தில் பிறந்தவரையா டாக்டர் திருஞான சம்பந்தம்னு ஒருத்தர். அவர் இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்குறார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார். அங்கே ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்குன்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த 10 பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போன நம்ம டாக்டர் திருஞான சம்பந்தம் என்ன சொன்னார்னா, நானும் தமிழுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஹார்வர்டு பல்கலைக்கழகம், அதில் தமிழுக்கு ஒரு இருக்கை இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க
அப்படின்னு அந்த அம்மா டாக்டர் திருஞான சம்பந்தத்திட்ட சொன்னாங்க. உடனே இவர் கேட்டார், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. 40 கோடி ரூபா பணம் அந்த யூனிவர்சிட்டியில் முதல்ல கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அவருடைய நண்பர் ஒருவன் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 3 கோடி ரூபா போட்டுங்க. 6 கோடி ரூபா பணத்தை என்ன செஞ்சாங்க, கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி இன்றைக்கி 17 கோடி ரூபா அந்த பணத்தை என்ன பண்ணிருக்காங்க, அதில் கட்டியிருக்கிறாங்கய்யா. கூடிய சீக்கிரம் அந்த இதில் என்ன ஆகும், ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் அங்கீகாரம் பெறப்போகிறது உறுதி. 2 நாளைக்கு முன்னே ஒரு பத்திரிக்கையில் பார்த்தங்கய்யா, ஒரு நடிகர் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அதை பெருசாக கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. நான் போட்டதை தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த அந்த டாக்டரை பற்றி ஒரு வார்த்தை அதில் வரலங்கய்யா. அதுதான் நான் சொல்கிறேன், சமூக ஆர்வலர்களுக்கு என்றைக்கும் பேரு புகழ் எதுவுமே கிடைக்காது. சாகுபடி செய்து விவசாயியை சாகுபடி செய்தது இந்த அரசாங்கம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திருவோம் என்றான் பாரதி. ஊருக்கே சோறுபட்ட ஒரு இனம் 1 ரூபாய் சோத்துக்கு கையேந்து நிக்குதா இல்லையா? தஞ்சாவூர் மட்டும் விவசாயம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மட்டும் விவசாயம் செஞ்சா தமிழ்நாடே உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுதியா? விதைச்ச பயிறு அறுவடைக்கு விளைஞ்சி கிடக்குது, உணவில்லாம உழைச்ச பயிறு காஞ்சி கிடக்குது. விதைச்ச பயிறு அறுவடைக்கு விளைஞ்சி கிடக்குது, உணவில்லாம உழைச்ச பயிறு காஞ்சி கிடக்குது. எரியும் போது பணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பணமும் கூட எழுந்து நிக்குது. அறிவிருந்து அடிமைத்தானோ போக மறுக்குது. தோளா ரொம்ப நாளா பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குது இந்த பருந்து. பேசாம தான் இருந்து நாம போனமாடா சூடு சொரண மறந்து. நடிகரை பார்த்து அரசியலுக்கு வருவாரா, அவரு வந்துருவாரா? வந்தா பார்க்க சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டா. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு கொசு கச்சா, அந்த கொசு பெரிய ஆளை கிடையாது. ஒரு நாள் முழிச்சுங்க சொல்ல கடிக்கல பட்னா அச்சா பொட்டு வைப்படும். ஆனா ஒரு நாள் வச்சுக்கிறேன் எல்லாரையும். ஸ்கூல் படிக்கிறப்போ ஒழுங்கா படிக்காம அப்பா கிட்ட அடி வாங்கி குருட்டு நம்பிக்கையில ஊரை விட்டு ஓடி வந்து ஒதுங்க கூட இடம் இல்லாம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கொசுக்கடியில படுத்து ஃபர்ஸ்ட் அவருக்கு சோறு தண்ணி இல்லாமல் பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கோடம்பாக்கம் போனால் வயிறு பகீர்னு இருக்கும். அங்கே என்ன போல 1000 பேர் சுற்றிட்டு இருப்பான். அவனெல்லாம் சமாளித்து ஆஃபீஸா ஏறி டேரக்டர் கையில் காலில் விழுந்து தன்மானத்தை இழந்து தன்னம்பிக்கை இழந்து மனசை விட்டு திரும்ப ஊருக்கே போயிட்டாலும் கிளம்பி ஊருக்கு போகிற எல்லா பஸ்ஸையும் விட்டுட்டு போகவும் முடியாமல் வரவும் முடியாமல் கூனி குறிய அழுது மடிஞ்சு செத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி யாரோ ஒரு புண்ணியவாங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி 6-7 வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் மக்களை சந்தோஷப்படுத்த அப்பா அம்மா இழந்து தம்பி தங்கச்சி பாசத்தை இழந்து டேரக்டர் அடி வாங்கி கேமராமேன்ட்ட திட்டு வாங்கி மக்களோட பிரச்சனை குரல் கொடுத்துட்டு என் படத்தோட பிரச்சனை சமாளித்து தனியாளா இன்னும் 6 அடிக்கிற நடிகை எனக்கு எவ்வளவு இருக்கும்.